பாரம்பரிய வைத்தியத்தில் தலைவலிக்கான மருத்துவம். தலைவலி ஏன் வருது? தலைவலி கணக்கே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 தலைவலி எழுதி வச்சுருக்கேன். அடுத்தவங்க பேசினா தலைவலி, சில வாசனைகள் மோந்து பார்த்தா தலைவலி வரும், சில செமிக்காமல் போனால் தலைவலி வரும், மலச்சிக்கலால் தலைவலி வரும், படிக்கும்போது கண் எரிச்சலால் தலைவலி வரும், பல பேரை வேலை வாங்கும்போது அவங்க வேலை செய்யலைன்னா அது ஒரு தலைவலி வரும். இந்த மாதிரி தலைவலி சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த தலைவலியாக இருந்தாலும் அதுக்கான முக்கியமான மருந்தாக மஞ்சள், சின்ன வெங்காயம், கொளிஞ்சி, மகிழங்காய், மிளகாய் வத்தல், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக தலைவலி அப்படின்னு வர்றதுக்கு காரணங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை கூட மனசுக்குள்ளேயே போட்டு பெருசாக நினச்சி புழுங்கிட்டே இருக்கிறது, அதை மறக்கவே முடியாமல் கோபப்படுறது, எடுத்த உடனேயும் படக்குன்னு யோசிக்காமல் அதையே நினச்சிட்டு அந்த ஒரு செயலோ ஒரு செய்கையோ ஒரு இதிலிருந்து வெளிவர முடியாமல் டென்ஷன் ஆகி அதிக கோவப்படுறவங்களுக்கு தான் தலைவலினே வரும். நரம்பு புடைப்புகள் அதிகமாகி ரத்தோட்டங்கள் ஹை பிபியாக உயர் ரத்த அழுத்தம் வந்துருச்சுன்னா தான் அவங்களுக்கு அந்த நரம்பு புடைப்புகள் ஏற்படும் போது தான் தலைவலின்றதே ஆரம்பமாக வலிக்கும். அப்போது இந்த பொட்டு நரம்புன்னு சொல்லுவோம். இந்த நரம்புகள் அதிகமாக புடைக்குதுன்றப்போ அவங்களுக்கு வலி வரும். இந்த ஒரு விஷயத்தை அதிகமாக கோவப்படுறதும், மறக்காமல் அதையே போட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதும், நினைவுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறத, அந்த இதை அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்கனாலுமே தலைவலி வராது. எந்த ஒரு விஷயத்தையும் அதிக சந்தோஷப்படுறது, அதிக குளிர்ச்சியான இடத்துல இருந்தாலும், அதிகமாக தண்ணி குளிர்ச்சியான பொருட்கள் குடித்தாலும், சூடாக குடித்தாலும், ரொம்ப நேரம் சிரித்தாலும் தலைவலி வரும், ரொம்ப நேரம் அழுதாலும் தலைவலி வரும், அதிகமாக சந்தோஷப்பட்டாங்கனாலும் தலைவலி வரும், அதிகமாக வருத்தப்பட்டாங்கனாலும் தலைவலி வரும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது நம்ம மனசும் நம்ம ரத்தோட்டங்களை ஒரே சீராக எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தி நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த தலைவலின்றதே வராது. முக்கியமாக அல்சர் புண்ணு இருக்கிறவங்களுக்கு குடல் புண்ணு இருக்கிறவங்க தொடர்ந்து தலைவலி இருந்துக்கிட்டு இருக்கும், அது வேறு. அடிக்கடி தலைவலி வருதுனாக்கா இந்த ரத்தோட்டங்கள் நரம்பு புடைப்புகள்னால தான் நம்மளுக்கு தலைவலி வருது. அதை நீங்கள் ரிலாக்ஸாக சமப்படுத்திக்கிட்டீங்கனாக்கா, கோவப்படாமல் இருந்துக்கிட்டீங்கனாக்கா அந்த தலைவலின்றது வராது. அப்படி தலைவலி வந்துருச்சுனாக்கா உடனடியாக மருந்தாக கிராமப்புறத்துகளில் நாங்கள்லாம் போட்டுக்கிறதுக்கு நிறைய வகை மருந்துகள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று ஈஸியான மருந்தாக நெத்தியில் பற்றா போட்டுக்கிறதுக்கு மேல் பூச்சா போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த தலைவலின்றது போய்க்கிடலாம். மிளகாய் வற்றல் கொஞ்சமாக, சின்ன வெங்காயம் 1, கொளிஞ்சி இலை, இது 3ஐயும் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். மகிழ மரத்தினுடைய காய், மகிழங்காய், இதை கூட அரைச்சி நல்லா விழுதாக எடுத்து வச்சுருக்குறோம். மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கிறலாம். இந்த நரம்பு புடைப்புகள்னால தலைவலி வலிச்சுக்கிட்டு உயர் ரத்த அழுத்தம்னால இந்த இடத்துல பொட்டில் வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல நல்லா இதை எடுத்து கொஞ்சம் கட்டியாக இந்த இடத்துல நல்லா தடவி விட்டுருங்க, வட்டமாக வச்சு விட்ருங்க. 2 பக்கமும் ஃபுல்லாக வலிக்குதுனாக்கா இங்கேருந்து நெத்தி முழுக்க நீங்கள் அந்த இதை நல்லா அப்படியே போட்டுட்டிங்கனாக்கா சந்தனம் மாதிரி குழுன்னு இருக்கும், காந்தாது ஒன்றும் செய்யாது. தலைவலி இருக்கிறவங்க இந்த இதை ஒரு நேரம் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு தலைவலி விட்டுரும். அடிக்கடி உங்களுக்கு அந்த மாதிரி தலைவலி வருதுனாக்கா நீங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த தலைவலின்றது வராது. தலைவலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை நெத்தியில் போடணும். நெத்தியில் போட்டு வந்தால் 1 நாள் அல்லது 2 முறை போட்டாலே போதும், தலைவலி குணமாயிரும். தலைவலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.